நெறைய பேருக்கு தெரிஞ்ச புளிச்சக்கீரைய பத்தி பார்க்கலாங்களாங்க. புளிச்சக்கீரைய வந்து பிடிக்காதவங்களே விரல் விட்டு எண்ணலாங்க. ரொம்ப கம்மியான ஒரு சிலருக்கு மட்டுமே பிடிக்காதுங்க. நெறைய பேருடைய ஃபேவரைட் கீரைன்னே சொல்லலாம். பிடிக்காதவங்க கூட இந்த கீரைய சாப்பிட்டு பழகிக்கணுங்க. நெறைய சத்துக்கள வந்து இது உள்ளடக்கியது. இந்த கீரைய வந்து உணவில வந்து நம்ம அதிக அளவுல எடுத்துக்கிட்டாங்க, உடல் வந்து கல்லு மாரி வலுவாகுங்க. என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்க்கலாங்களாங்க? மிக அதிக அளவுல இரும்பு சத்த கொண்ட கீரைங்க இது. இந்த கீரையில வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட்டும் நெறைய நிறைஞ்சிருக்கு. நம்ம உடம்பு வந்து எளிதில் வந்து இரும்பு சத்த கிரகிக்க உதவும் விட்டமின் சி இருக்கு இல்லைங்களா? அது இந்த கீரையில இருக்குதுங்க. போன் ஸ்ட்ரென்த்துக்குமே கூட ரொம்ப நல்லதுதாங்க. அபார மருத்துவ குணம் கொண்டதுங்க இது. ரத்தத்தை சுத்திகரிக்கும் பண்பும் இந்த கீரைக்கு உண்டுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது, பிபி காரங்களுக்கு நல்லது, கொலஸ்ட்ரால குறைக்கும் தன்மையும் இருக்குங்க. முக்கியமா வந்து புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்குதுங்க. குறிப்பா நுரையீரல் புற்றுநோய் இருக்கவங்களுக்கு மிகச்சிறந்த கீரைன்னே சொல்லலாங்க. பைல்ஸுக்கும் கூட ரொம்ப நல்லதுதாங்க. நெறைய கடைகள்ல வந்து கோங்கூரா தொக்கு அப்படின்னு சொல்லி விப்பாங்கங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. நீண்ட நாட்களுக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி அத வச்சுக்கலாம். நம்ம வீட்லயுமே கோங்கூரா தொக்கு செய்யலாங்க. ரொம்பவே அருமையா இருக்கும். இந்த கீரைய வந்து இனிமே நம்ம வாரம் ஒரு முறையாவது கண்டிப்பா எடுத்துக்கணுங்க. ரொம்ப ஈஸியாவுமே நம்ம வீட்டு தோட்டத்துல வளர்க்கக்கூடிய ஒண்ணுதாங்க. இது எங்க பக்கத்து வீட்ல இருந்து நான் எடுத்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க.